குட் மார்னிங் ஆல். நம்ம இந்த லெக்சர்ல சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பெஞ்ச் மார்க்கிங் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த லெக்சர்ல நம்ம சிக்ஸ் சிக்மாவை பத்தி பார்க்க போறோம். சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டூல். சரியா? இது எப்படி ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இது பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற வேரியேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வழக்கமா ஒரு டேர்னிங் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவோம். சரியா? ரைட். அந்த டேர்னிங் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து 10 mm டேர்ன் பண்றது. சரியா? அந்த 10 mm டேர்ன் பண்றதுல நம்ம எந்த அளவுக்கு ஒரு காம்பனண்டோட டயாமீட்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? சரியா? ரைட். இந்த பிடிஎஃப் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 10 காம்பனண்ட் நம்ம வந்து டர்ன் பண்றோம் அப்படின்னா ஒரு காம்பனண்டோட டயாமீட்டர் வந்து 10 mm இருக்கும், ஒரு காம்பனண்ட் வந்து 10.1 இருக்கும், ஒன்று 10.3 இருக்கும், ஒன்று 10.4 இருக்கும், ஒன்று 10.2 mm இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பனண்டோட டயாமீட்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு ரீப்ரொடியூசபிலிட்டி எந்த ஒரு மெஷினுக்கும் அதிகமா இருக்காது. ஸோ ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் வேரியேஷன்ஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸ் வேரியேஷனை நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் டயாமீட்டர் 10க்கு நேரா கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாஸ் குறையும். ஓகேவா? ரைட். அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசி அதிகமாகும், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் வேரியேஷனை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு ஓகேவா ஒரு ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ற ஒரு மெத்தடாலஜி தான் வந்து சிக்ஸ் சிக்மா. ஓகேவா? ரைட். சோ அப்படி அந்த ப்ராசஸ் வேரியேஷனை ரொம்ப குறைக்கிறது மூலமா நம்மளால வந்து டிஃபெக்ட்ஸை வந்து குறைக்க முடியும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும். அந்த டிஃபெக்ட்ங்கிறது என்ன விதமான டிஃபெக்டா வேணா இருக்கலாம். ஒரு ப்ராடக்டோட டைமென்ஷனா இருக்கலாம், நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி, அல்லது வந்து ஒரு ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அல்லது ஜியாமெட்ரிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸா இருக்கலாம். இல்ல நம்ம ஆபீஸ்ல பண்ற ஒர்க்ல ஏதாச்சும் ஒரு பில்லுல இருக்கிற மிஸ்டேக், அந்த மாதிரி எந்த ஒரு ஐடில ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒரு பக், அந்த மாதிரி எந்த ஒரு ஏரியாவுக்கும் நம்மளால சிக்ஸ் சிக்மா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்படி அப்படி ப்ராசஸ் வேரியேஷனை குறைக்கிறது மூலமா நம்ம வந்து டிஃபெக்ட்ஸை குறைச்சு ஓவரால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றோம். அதன் மூலமா நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல ஒரு மெத்தடாலஜி தான் வந்து சிக்ஸ் சிக்மா. சரியா? ரைட். சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது எங்க தொடங்குச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோட்டோரோலாங்கிற கம்பெனி 1987ல சிக்ஸ் சிக்மா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் எலக்ட்ரிக் வந்து 1995ல வந்து அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? இது என்ன சிக்ஸ் சிக்மால டிஃபெக்ட்ஸை குறைக்கிறோம் சொல்றோம். எவ்வளவு தூரம் நம்ம டிஃபெக்ட்ஸை குறைக்க போறோம் அப்படின்னு பாருங்க. 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? அதாவது மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். சரியா? 10 லட்சம் காம்போனன்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா அதுல 3 அல்லது 4 டிஃபெக்டிவ் காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். மீதி 9,99,996 காம்போனன்ட்டும் குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கணும். அப்படி ஒரு நியர்லி ஜீரோ டிஃபெக்ட், ஓகேவா, நியர்லி ஜீரோ டிஃபெக்ட் நோக்கி போற ஒரு மெத்தடாலஜி தான் வந்து சிக்ஸ் சிக்மா. So சிக்ஸ் சிக்மா strives for perfection. ஓகேவா? It allows only 3.4 defects per million opportunities. அதாவது 3.4 products per million or parts per million மட்டும் தான் இது அலோவ் பண்ணும். ஓகேவா? ரைட். ஜீரோ டிஃபெக்ட்ஸ் நோக்கி போற ஒரு டெக்னிக். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ரைட்டா, இதுல வந்து பிசினஸ், இன்ஜினியரிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தோட பேசிக் பிரின்சிபிளையும் வந்து இந்த சிக்ஸ் சிக்மால இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து இந்த ஒரு சிக்ஸ் சிக்மா பிரின்சிபல். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இந்த டிஃபரண்ட் சிக்மா லெவல்ஸ் பாருங்க. ஓகேவா? ரைட். இதுல பாருங்க, இது ஒரு கிராஃப், இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஓகேவா? இதுல சென்ட்ரல் இருக்கிறது வந்து ப்ராசஸ் மீன் சொல்லுவாங்க. அதாவது அந்த நமக்கு தேவையான அந்த 10 mm வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஒரு 10 காம்பவுண்ட் டர்ன் பண்றாங்க. அந்த 10 காம்பவுண்டோட டயாமீட்டரும் வந்து
செக் பண்றாங்க, ரைட்? அந்த 10 காம்பவுண்டோட டயாமீட்டரே ஆவரேஜ் எடுப்பாங்க தெரியுமா? ரைட்டா? 10, 10.1, 10.3, 10.4, 10.7 அந்த மாதிரி ஒரு 10 காம்பவுண்டோட டயாமீட்டரே ஆவரேஜ் எடுத்தாங்கன்னா கிடைக்கிற அந்த ஆவரேஜ் டயாமீட்டருக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் ஆவரேஜ். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் என்னன்னா அந்த ப்ராசஸ் ஆவரேஜ் வந்து இட் இஸ் இன் த மிட், ஓகேவா, இட் இஸ் த சென்டர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்படி அசியூம் பண்ணிட்டு நம்ம சிக்ஸ் சிக்மா பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாக்ட்லி வந்து ப்ராசஸ் ஆவரேஜ் எவ்வளவு வருதுன்னா 10 mm அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? சென்டர்லயே இருக்கு. மத்ததெல்லாம் வந்து அது மத்த காம்பவுண்ட் டயாமீட்டர் எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு, ஈவனா டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஃப்ரம் 10.8 டு 10.2 இடையில வந்து ஆவரேஜ் வந்து 10ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. சாரி, ஃப்ரம் 9.8 9.4 டு 10.4. ஓகேவா? இடையில வந்து ஆவரேஜ் வந்து 10 mm டயாமீட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இந்த இந்த லாஸ்ட் ரெண்டு லைன், ஓகேவா, இந்த லைனுக்கு பேரு லோயர் ஸ்பெசிபிகேஷன் லிமிட், இந்த லைனுக்கு பேரு அப்பர் ஸ்பெசிபிகேஷன் லிமிட். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், எந்த ஒரு ப்ராடக்டையும் நம்மளால வந்து எக்ஸாக்ட் டைமென்ஷனுக்கு, கஸ்டமர் ஸ்பெசிஃபை பண்ற எக்ஸாக்ட் டைமென்ஷனுக்கு நம்மளால வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், டாலரன்ஸ் ஒண்ணு கொடுப்போம். ஓகேவா? எக்ஸாக்ட் 10 mm வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா, ரைட்டா, நம்ம வந்து 9.5ல இருந்து 10.5 வரைக்கும் ஓகே அப்படின்னு இன்ஜினியரிங் நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி டாலரன்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த 9.5ங்கிறத இந்த லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், 10.5 அப்படிங்கறதா வந்து இந்த அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஓகேவா? யூஎஸ்எல் எல்எஸ்எல் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், ஓகேவா, இந்த டிஃபரன்ஸுக்கு பேர் தான் வந்து டிசைன் வித். நம்ம டிசைன் பண்ற அந்த டிசைன் பண்றப்ப கொடுக்குற அந்த டாலரன்ஸ் எவ்வளவு டாலரன்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கறது அந்த டிசைன் வித். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஓகேவா? இந்த 2 சிக்மா லெவல்ல, ஓகேவா, நம்ம மேனுஃபேக்சர் பண்ற காம்போனன்ட், ரைட்டா, இந்த மாதிரி அந்த 2 சிக்மா பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸ் டிசைன் பண்ணி அந்த ப்ராசஸ் மூலமா நம்ம காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸோட டயாமீட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிராஃபா பிளாட் பண்ணி பார்த்தோம்னா அதோட வேல்யூஸ் எல்லாம் இப்படி டிஸ்போஸ் ஆயிருக்கும். சில நேரங்கள்ல இந்த லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை தாண்டி கூட அந்த காம்போனன்ட்ஸ் வெளியே போயிருக்கும். ஓகேவா? ரைட்? சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிபி இஸ் நத்திங் பட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ஓகேவா? ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ. இதுக்கு இதுக்கு இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டிசைன் வித் டிவைடட் பை ப்ராசஸ் வித். ஓகேவா? ப்ராசஸ் வித் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆக்சுவலா மேனுஃபேக்சர் பண்ண காம்போனன்ட்டோட லோயஸ்ட் வேல்யூ என்ன, டயாமீட்டர் வேல்யூ என்ன, ஹையஸ்ட் டயாமீட்டரோட வேல்யூ என்ன, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் வித். ஓகேவா? டிசைன் வித்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு ரெண்டுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து டிசைன் வித். ஓகேவா? ஆக்சுவலா மேனுஃபேக்சர் பண்ண காம்பவுண்டோட லோயஸ்ட் டைமென்ஷன் அண்ட் ஹையஸ்ட் டைமென்ஷன் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் வித், அதாவது லோயர் அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட். ஓகேவா? சோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ரேஷியோ, டிசைன் வித் அண்ட் ப்ராசஸ் வித் நடுவில் இருக்கிற ரேஷியோக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ ஆர் சிம்பிளி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ஓகேவா? அந்த ப்ராசஸ் கேப்பபிலிட்டியோட ரியல் பிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, ஓகேவா, கஸ்டமர் ஸ்பெசிஃபை பண்றது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், நம்மளால மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது, நம்ம ப்ராசஸை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது வந்து இந்த ப்ராசஸ் வித் கண்ட்ரோல் லிமிட் வந்து நம்ம ப்ராசஸுக்குரியது. ஓகேவா? சோ இந்த ரெண்டு கூடிய ரேஷியோ, அதாவது சிபி வேல்யூ அதிகமாக அதிகமாக என்ன அர்த்தம் அப்படின்னா கஸ்டமர் ஸ்பெசிஃபை பண்றத நம்ம எக்ஸாக்டா நம்ம ப்ராசஸ் வந்து செஞ்சு கொடுக்குது, அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்குது, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நம்ம ப்ராசஸ் வந்து கேப்பபிளா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சிபி வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அவர் ப்ராசஸ் இஸ் கேப்பபிள் இனஃப் டு மேனுஃபேக்சர் a component which is specified by the customer exactly as specified by the customer அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராசஸ் வேல்யூ, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி வேல்யூ குறைவா இருந்துச்சுன்னா கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ற கேப்பபிலிட்டி நம்ம ப்ராசஸ்க்கு இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்? இதுதான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டியோட மீனிங். சோ அப்ப ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை நம்ம வந்து அதிகப்படுத்த பார்க்கணும். அப்படி அதிகப்படுத்துறது நம்மளால வந்து
நம்ம கஸ்டமரோட ஸ்பெசிபிகேஷனை எக்ஸாக்டா ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நம்ம ப்ராசஸ் வந்து ஓகேவா. சோ ரைட், இதுல பாருங்க இந்த 2 சிக்மா லெவல்ல ஓகேவா, இந்த நம்மளோட ஸ்பெசிபிகேஷன் லிமிட்டையும் கஸ்டமர் ஸ்பெசிஃபை பண்ண ஸ்பெசிபிகேஷன் லிமிட்டையும் தாண்டி சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் வெளியே தீஸ் ஆர் ஆப்வியஸ்லி டிஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸ். ஓகேவா, இதை கஸ்டமர் ஏத்துக்கவே மாட்டாங்க இந்த வெளியே போற வேல்யூஸ். 9.5ல இருந்து 10.5 வரைக்கும் தான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 9.2, 9.3, 9.4 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10.6, 10.7, 10.8, 11 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா, சோ தீஸ் ஆர் அவுட் ஆஃப் த ஸ்பெசிபிகேஷன் லிமிட் as specified with the customers. ஓகேவா, these will obviously be rejected. ஓகேவா, சோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் கஸ்டமரோட ஸ்பெசிபிகேஷன் லிமிட்டுக்குள்ள தான் வரும். ஓகேவா, பட் வேரியேஷன் பாருங்க. ஓகேவா, எக்ஸாக்ட்லி நமக்கு தேவையானது 10 mm. நம்ம வந்து ஒரு 10.1, 10.2, 9.7, 9.8, 9.9 இந்த ரேஞ்சுக்குள்ள நிறுத்தினோம்னா தான் நமக்கு வேரியேஷன் குறைவா இருக்குது. எக்ஸாக்ட் குவாலிட்டி வந்து நம்ம மீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷனுக்குள்ளதான் இருக்குது. இது 9.5 தான், இது 10.5 தான். பட் இந்த 10ல இருந்து வேரியேஷன் எவ்வளவுன்னு பாருங்க. இவ்வளவு தூரம் நம்ம எக்ஸாக்ட் குவாலிட்டியில இருந்து வேரி ஆகி போகுது. அதே மாதிரி இவ்வளவு தூரம் இந்த பக்கம் நம்ம எக்ஸாக்ட் குவாலிட்டியில இருந்து டிபேட் ஆகி போகுது. சோ வேரியேஷன் அதிகமா இருக்குது. ஓகேவா, பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் பாத்தீங்கன்னா இந்த 2 சிக்மா லெவல்ல 45,500 பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகேவா, 10 லட்சம் காம்போனன்ட்ல 45,500 காம்போனன்ட் வந்து டிஃபெக்டிவா இருக்கு. ஓகேவா, ரைட். இதே 3 சிக்மா லெவல்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பெசிபிகேஷன் லிமிட்டோட மேட்ச் ஆகும். ஓகேவா, இங்க ஸ்பெசிபிகேஷன் லிமிட்டை தாண்டி வெளியே போயிருக்கும். இங்க அப்படி இருக்காது, ஸ்பெசிபிகேஷன் லிமிட்டோட மேட்ச் ஆகும். ஓகேவா, சோ பட் இருந்தாலும் இது எல்லாமே கஸ்டமர் பார்வையில அக்செப்டபிள் தான். பட் இருந்தாலும் வேரியேஷன் பாருங்க. இங்க இருந்து 3 எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு, இங்க இருந்து எவ்வளவு தூரம் டிபேட் ஆயிருக்கு. ஓகேவா, 10 நமக்கு தேவை, பட் 9.5ல இருந்து 10.5 வரைக்கும் நம்ம காம்பனன்ஸ் இருக்கு. சோ வேரியேஷன் ரொம்ப அதிகம். ஓகேவா, இதோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் லிமிட்டும் சேம் வேல்யூ தான். யூசிஎல் மைனஸ் எல்சிஎல் வேல்யூ சேம் தான், ஸ்பெசிபிகேஷன் லிமிட் டிஃபரன்ஸும் சேம் தான். அப்போ இதுவும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1, அதனால ப்ராசஸ் கேப்பபிலிட்டி வேல்யூ வந்து நமக்கு 1 வரும். இதுல டெஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் டெஃபெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா 2700 பார்ட்ஸ் பெர் மில்லியன். 10 லட்சத்துல 2700 காம்பனன்ட் டெஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா, இதுக்கு அடுத்த லெவல் வந்து இதுக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் வந்து 4 சிக்மா. இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன் லிமிட் இங்க இருக்கு, பட் நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துருது. ஓகேவா, ரைட். இப்ப இந்த கண்ட்ரோல் லிமிட் வந்து கம்மியாயிருக்கு. ரைட், சோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இது, லோயர் கண்ட்ரோல் லிமிட் இது. இதோட டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. அப்பர் ஸ்பெசிபிகேஷன் லிமிட் இது, லோயர் ஸ்பெசிபிகேஷன் லிமிட் இது. இதோட டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் அதிகமாகவும் டினாமினேட்டர் குறைவாகவும் இருக்கு. இதோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா 1.33. இதுல டெஃபெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா 63 காம்பனன்ட், 10 லட்சத்துக்கு 63 காம்பனன்ட் வந்து டெஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா, 5 சிக்மா இன்னுமே குறைஞ்சிரும். ஓகேவா, இன்னுமே வேரியேஷன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். இதோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி 1.67. ஒரு 10 லட்சத்துக்கு 0.57 காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் வந்து டெஃபெக்டிவா இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 10,000 காம்பனன்ட்டுக்கு 57 காம்பனன்ட் டிஃபெக்டிவா இருக்கும். மீதி 9,943 காம்பனன்ட் வந்து குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கும். திஸ் இஸ் 6 சிக்மா. ஓகேவா, ரைட். இங்க பாருங்க வேரியேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. ஈவன் தோ வேரியேஷன்ஸ் இருக்குது, பட் ஈவன் வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேவா, இங்க 10 இருக்குன்னா நம்ம ஒரு 10.9.9ல இருந்து 10.1க்குள்ள எல்லா காம்பனன்ட்டும் வந்துடும். சோ வேரியேஷன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் -0.1 mm, இந்த பக்கம் +0.1 mm, அவ்வளவுதான் இருக்கும் வேரியேஷன்ஸ். ஓகேவா, ரைட். சோ அதுக்குள்ளேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ற எல்லா காம்பனன்ட்டும் வந்துடும். ஓகேவா, சோ அப்ப இது வந்து ரொம்ப இட்ஸ் வெரி வெரி நியர் டு த எக்ஸாக்ட் குவாலிட்டி ரிக்வயர்மெண்ட் as specified by the customer. ஓகேவா, சோ இதுதான் 6 சிக்மாவோட அட்வான்டேஜ். ஓகேவா, சோ வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. எல்லாமே அந்த குவாலிட்டி எக்ஸாக்ட் குவாலிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்குது அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே. வெரி மினிமம் டீவியேஷன். ஓகேவா, சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி 2. ஓகேவா, ரைட். தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் LSL and USL is twice as the difference between UCL and LCL. ஓகேவா, இந்த டிஃபரன்ஸை விட இந்த டிஃபரன்ஸ் வந்து 2 மடங்கு இருக்கும். தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸ் வித்தை விட இந்த டிசைன் வித் வந்து 2 மடங்கு இருக்கும். அதான் இந்த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி 2. ஓகேவா, சோ இதுல டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் பாருங்க 0.002 பார்ட்ஸ் பெர் மில்லியன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 10,000 காம்பனன்ட்டுக்கு 2 காம்பனன்ட் தான் டெஃபெக்டிவ் காம்பனன்ட். மீதி 9,998 காம்பனன்ட் குவாலிட்டி காம்பனன்ட். ஓகேவா, ரைட்.
ஓகே சரி. திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் 6 சிக்மா. ஸோ டிஃபெக்ட்ஸ் பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஓகேவா 2 சிக்மா லெவல்ல 45,000 பார்ட்ஸ் பெர் மில்லியன் டிஃபெக்ட்ஸ். இங்க 6 சிக்மா லெவல்ல 0.002 பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகேவா டிஃபெக்ட்ஸ் ரைட். இப்போ நம்ம இங்க பார்த்தது எல்லாமே இந்த ப்ராசஸ் மீன் வந்து சென்டர்ல இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 10 காம்பனன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 5 காம்பனன்ட் இந்த பக்கமும் 5 காம்பனன்ட் இந்த பக்கமும் வந்துருச்சு. ஓகேவா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதோட வேல்யூஸ் எல்லாமே. அதனாலதான் ப்ராசஸ் ஆவரேஜ் வந்து இந்த கிராஃபோட சென்டர்ல இருக்கு. சரியா பட் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ரியல் டைம்ல இதே மாதிரி எல்லா ப்ராசஸ் ஆவரேஜும் சென்டர்லயே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. சரியா சில நேரங்கள்ல மைனஸ் நெகட்டிவ் டாலரன்ஸ்ல இருக்கிற காம்பனன்ஸ் அதிகமா இருக்கும். அப்பனா ப்ராசஸ் ஆவரேஜ் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா சில நேரங்கள்ல பாசிட்டிவ் டாலரன்ஸ்ல இருக்கிற காம்பனன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப ப்ராசஸ் ஆவரேஜ் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிடும். ஓகேவா அப்போ மோஸ்ட்லி வந்து இந்த ஆவரேஜ் வந்து சென்டர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி தான் இருக்கும். அது ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா எதர் லெஃப்ட் சைடு ஸ்கியூடா இருக்கும் இல்ல ரைட் சைடு ஸ்கியூடா இருக்கும். ஓகேவா அப்படித்தான் இருக்கும் மோஸ்ட்லி பிராக்டிகலி. ஒரு ப்ராசஸ் கிராஃபா பிளாட் பண்ணோம்னா ப்ராசஸ் வேல்யூஸ் எடுத்து அவுட்புட் வேல்யூஸ் எடுத்து கிராஃபா பிளாட் பண்ணோம்னா நார்மல் கர்வ் வந்து கண்டிப்பா ஷிஃப்ட் ஆகி தான் இருக்கும். எதர் லெஃப்ட் சைடு ஸ்கியூடா இருக்கும் இல்ல ரைட் சைடு ஸ்கியூடா இருக்கும். ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரோல் லெவல்ஸ் இந்த டிஃபெக்ட் லெவல்ஸ் அந்த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி மாறாது. இந்த கண்ட்ரோல் லெவல்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் லெவல்ஸ் ஓகேவா இந்த டிஃபெக்ட் லெவல்ஸ் எல்லாமே மாறும். ஓகேவா ஈவன் 6 சிக்மாக்கும் மாறும். ஓகேவா அப்படி மாறினா எப்படி ஆகும் அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். சரியா கியூடு ப்ராஜெக்ட் ப்ராசஸ் மீன் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த படத்துல பாருங்க ரைட். இது வந்து நம்ம முதல்ல பார்த்த கர்வ். ஓகேவா ரைட்டா எக்ஸாக்டா இதோட ப்ராசஸ் மீன் வந்து சென்டர்லயே இருக்கு. ஓகேவா ரைட்டா இதோட ப்ராசஸ் மீன் வந்து சென்டர்லயே இருக்கு. பட் இந்த கர்வ் பாருங்க நான் கர்சர் மூவ் பண்றது பாருங்க. இந்த கர்வ் இதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் தான். பட் இதோட ப்ராசஸ் மீன் எங்க இருக்கு இந்த ப்ராசஸ் சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிருச்சு. இதுதான் ப்ராசஸ் மீன். ஓகேவா இது ப்ராசஸோட சென்டர் இது ஆக்சுவல் ப்ராசஸ் மீன். சோ இந்த ப்ராசஸ் மீன் வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிருச்சு ப்ராசஸ் சென்டர்ல இருந்து. இந்த கர்வ் பாருங்க இதுவும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் தான். பட் இதோட ப்ராசஸ் மீன் ஆக்சுவல் ப்ராசஸ் மீன் இங்க இருக்கு. தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸோட சென்டர்ல இருந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருச்சு இந்த ப்ராசஸ் மீன். ஓகேவா சோ பிராக்டிகலா ஒரு ப்ராசஸ் இப்படித்தான் இருக்கும். எதர் அதோட ப்ராசஸ் மீன் வந்து ப்ராசஸ் சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடு ஸ்கியூ ஆயிருக்கும் அல்லது ப்ராசஸ் சென்டர்ல இருந்து ரைட் சைடு ஸ்கியூ ஆயிருக்கும். ஓகேவா 6 சிக்மாலையும் அப்படித்தான் இருக்கும். பட் இந்த 6 சிக்மால என்னன்னா இந்த ப்ராசஸ் மீன் எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு டார்கெட் வேல்யூ பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் வேல்யூ வந்து எய்தர் லெஃப்ட் சைடு 1.5 சிக்மா டைம்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கலாம் அல்லது வந்து ரைட் சைடு 1.5 சிக்மா டைம்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். ஓகேவா சிக்மா அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது என்னன்னு தெரியும். இதுல இருந்து எவ்வளவு தூரம் விலைக்கு போறது அப்படிங்கிறது எய்தர் 1.5 சிக்மா 1.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரைட் சைடு ஸ்கியூ ஆயிருக்கலாம் அல்லது 1.5 சிக்மா ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெஃப்ட் சைடு ஸ்கியூ ஆயிருக்கலாம். அப்படிப்பட்ட ப்ராசஸை மட்டும் தான் நம்ம 6 சிக்மா லெவலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஓகேவா ரைட். சோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கியூ ஆயிருக்கிற ப்ராசஸ் ஓகே அதுக்கு இந்த ஒரு சிக்மா லெவல்லயும் எத்தனை டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ரைட். சோ 6 சிக்மால பாருங்க முன்னாடி வந்து 0.0002 பார்ட்ஸ் பர் மில்லியன் அதாவது ப்ராசஸ் ஆவரேஜ் வந்து எக்ஸாக்ட்லி சென்டர்ல இருக்கும்போது. பட் ப்ராசஸ் மீன் வந்து ஸ்கியூ ஆயிருக்கும் போது லெஃப்ட் சைடு ஸ்கியூ ஆயிருக்கும் இல்ல ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கும் போது டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் வந்து 3.4 ஆகுது. ஓகேவா 5 சிக்மா லெவல்ல 233 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன். 4 சிக்மா லெவல்ல 6210 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன். ஓகேவா 3 சிக்மா லெவல்ல 66,810 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன். 2 சிக்மா லெவல்ல 3,08,700 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன். ஓகேவா ரைட். 1 சிக்மா லெவல்ல 6,97,700 defects per million. Okay, these are all the number of defects per million for each sigma level. Right? Right.
நம்ம இந்த டகுச்சியோட கான்செப்ட் நமக்கு தெரியும். டகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த ப்ராசஸ் மீன்ல இருந்து எந்த அளவுக்கு நம்ம விலகி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லாஸ ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. சரியா? ஈவன் தோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமரோட அக்செப்டபிள் டாலரன்ஸுக்குள்ளதான் இருக்குதுன்னாலும், சரியா? கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9.5 mm வந்து 10.5 mm வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்லி 10 கூட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு இருந்தாலும், சரியா? நம்மளால வந்து எக்ஸாக்டா நம்மளால அந்த டாலரன்ஸ் அவளுக்குள்ள எல்லா காம்பவுண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட முடியும்னாலும் we will face a loss or customer will face a loss. எப்படி லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி 10 mm, ஓகேவா? பட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறது 9.5 ஆர் 10.5, ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது சில வேரியேஷன் இருக்கா? ஒன்னு 9.5 இருக்கும், 9.6 இருக்கும், 9.7 இருக்கும், 10.2, 10.3, 10.4ன்னு வேரியேஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? அப்படி வேரியேஷன் இருந்தாலே லாஸ் உருவாகும் அப்படிங்கிறது டகுச்சியோட கான்செப்ட், ஓகேவா? குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த லாஸ் எவ்வளவு, ஒரு விதமான ப்ராசஸ்க்கும் எந்த மாதிரி லாஸை வந்து கால்குலேட் பண்றது, எப்படி லாஸ் எவ்வளவு ஆச்சுங்கிறது கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. there will be 3 types of process. ஒண்ணுக்கு குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அது நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம், சரியா? பட் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த எக்ஸாக்ட் அந்த ப்ராசஸ் மீனை விட்டு வேரியாகி போக போக வேரியேஷன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து லாஸ் உருவாகும், ஓகேவா? அந்த லாஸை வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம், சரியா? அது வந்து ஒரு சிக்மா லெவலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ரைட்டா? சிக்மா 1 சிக்மா சாரி 2 சிக்மா லெவல்ல 30 to 40% ஆஃப் சேல்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்லயே விட்டுருவோம், ஓகேவா? காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டிலேயே அந்த 30 to 40% சேல்ஸ் வந்து போயிடும், ஓகேவா? நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 30 ரூபா 40 ரூபா வந்து, ரைட்டா, இந்த டீவியேஷனால உண்டாகிற லாஸ்லயே போயிடும். மீதி 60 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ஓகேவா? அதுதான் அர்த்தம், சரியா? ரைட்? இதே 3 சிக்மா லெவல்ல 20 to 30% ஆஃப் சேல்ஸ், ஓகே? அதாவது 3 சிக்மா லெவலுங்க போது அந்த ப்ராசஸ் இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆயிரும், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிரும். அப்ப லாஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து குறையும். வேரியேஷன்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? அந்த குவாலிட்டி லாஸும் குறையும், ஓகேவா? அப்படி குவாலிட்டி லாஸ் குறையும் போது இங்க 30 to 40% ஆஃப் சேல்ஸ் லாஸ் இருந்தது, இங்க வந்து 20 to 30% ஆஃப் சேல்ஸ் ஆயிடும். 3 சாரி 4 சிக்மா லெவல்ல 15 to 20% சேல்ஸ் வந்து லாஸ் ஆகும், ஓகேவா? 5 சிக்மா லெவல்ல இந்த லாஸ் குறையும், 10 to 15% ஆஃப் சேல்ஸ். 6 சிக்மா லெவல்ல ரொம்ப ரொம்ப ப்ராசஸ் வந்து டைட் ஆயிரும். அதுக்குள்ளேயே எல்லா கம்பவுண்ட் வந்ததுனால வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இவன் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? பட் ரொம்ப ரொம்ப வேரியேஷன் குறைவா இருக்கும். அதனால நமக்கு உண்டாகிற லாஸும் ரொம்ப குறைவா இருக்கும், ஓகேவா? லெஸ் தேன் 10% ஆஃப் சேல்ஸ் தான் நம்ம வந்து நமக்கு லாஸ் ஆகும். மீதி 90% நம்ம வந்து ப்ராஃபிட்ல எடுத்துடலாம், ஓகேவா? சோ இது ஒரு சிக்மா லெவலுக்கு ஒரு கிரேடு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நம்ம வந்து இந்த சிக்மா லெவல்ல மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்ல எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? 2 சிக்மா லெவல்லயோ 3 சிக்மா லெவல்லயோ நம்ம வந்து ஒரு ப்ராசஸை மெயின்டைன் பண்ணி அதுல மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாரு கூடயும் கம்பீட்டே பண்ண முடியாது, ஓகேவா? ஏன்னா கண்டிப்பா நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், நம்மளோட லாஸும் அந்த காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியும் அதிகமா இருக்கும். அதனால நம்ம வந்து மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்கவே முடியாது, ஓகேவா? சோ நம்ம அட்லீஸ்ட் இந்த 4 சிக்மா லெவல் 5 சிக்மா லெவல்லயாச்சும் நம்ம வந்து நம்ம ப்ராசஸ வந்து அந்த அளவுக்காச்சும் நம்ம கேப்பபிளா வச்சிருந்து அதன் மூலமா காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணால் மட்டுமே நம்மளால டிஃபெக்ட்ஸை குறைக்க முடியும், ஓகேவா? காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி அந்த லாஸையும் குறைக்க முடியும். நம்ம அட்லீஸ்ட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஆன் பாராவது இருக்கும், ஓகேவா? அவங்களோட அட்லீஸ்ட் ஒரு கம்பேரபிளாவும் இருக்கும். ஒரு ஆவரேஜ் லெவல்லையாச்சும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பொசிஷன்லயாச்சும் நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி லெவல் இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் 6 சிக்மாக்குள்ள வந்துட்டோம், 6 சிக்மா லெவலுக்கு நம்ம ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு, ரைட்டா, அதன் மூலமா நம்ம காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டிஃபெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும், ஓகேவா? நம்மளோட லாஸும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும், ப்ராஃபிட் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். we will be in a world class level, our performance will be a world class performance, ஓகேவா? அந்த லெவலுக்கு நம்ம வந்து அந்த ஹைட்டுக்கு ரீச் ஆயிடும், ஓகேவா? சோ இதுதான் சிக்ஸ் சிக்மாவோட இம்பார்ட்டன்ஸ், சரியா? சோ இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த ப்ராசஸ் மீன் சென்டர்ல இருக்கும் போது
ஒரு சிக்மா லெவலுக்கும் எவ்வளவு டிஃபெக்ட்ஸ், ப்ராசஸ் மீன் வந்து ஸ்கியூ ஆயிருக்கும் போது, ஓகேவா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கும் போது ஒரு சிக்மா லெவலுக்கும் எத்தனை டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம்ல, அதை நம்ம டேபிளர் ஃபார்ம்ல பார்த்தோம், இங்க கிராஃபிக்கலா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 சிக்மா லெவல்ல ப்ராசஸ் மீன் சென்டர்ல இருந்துச்சுன்னா ரைட்டா 2700 பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் டிஃபெக்ட்ஸ். பட் ப்ராசஸ் மீன் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா 66,810 பார்ட்ஸ் பெர் மில்லியன் டெஃபெக்டிவா வரும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு லெவலுக்கும் 6 சிக்மா லெவல்ல ப்ராசஸ் மீன் சென்டர்ல இருந்துச்சுன்னா 1 மில்லியனுக்கு 0.002 பார்ட்ஸ் தான் வந்து டிஃபெக்டிவா இருக்கும். பட் ப்ராசஸ் மீன் வந்து பிராக்டிகலா ஸ்கியூ ஆகி தான் இருக்கும். அப்படி ஸ்கியூ ஆயிருக்கிற ப்ராசஸ்ல வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.4 பார்ட்ஸ் பெர் மில்லியன் இருக்கு. ஓகேவா, இதுல பாருங்க இன்னொன்னு இந்த கிராஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி 2 சிக்மா லெவல்ல இருந்து 3 சிக்மா லெவலுக்கும் 3 சிக்மா லெவல்ல இருந்து 4 சிக்மா 5 சிக்மா 6 சிக்மா லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகும் போது நம்மளோட ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, 3 சிக்மா லெவல்ல 66,000 காம்பனன்ட் டிஃபெக்டிவ், பட் 4 சிக்மா லெவல்ல வெறும் 6,000 காம்பனன்ட் தான் டிஃபெக்டிவ். ஸோ நம்ம 10 மடங்கு இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா, ஒரு சிக்மா லெவல் தாண்டி வந்தோடனையும் நம்மளோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணோடனையும் நம்மளோட ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க, 10 மடங்கு இம்ப்ரூவ் ஆயிரும், 10x இம்ப்ரூவ்மெண்ட். அதுவே 4 சிக்மால இருந்து 5 சிக்மா லெவலுக்கு வரும்போது 6,000 காம்பனன்ட் டிஃபெக்டிவ், 200 காம்பனன்ட் தான் டிஃபெக்டிவ். ஸோ 30 மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா, 4 சிக்மால இருந்து 5 சிக்மாக்கு நம்ம ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, 30 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதுவே 5 சிக்மா லெவல் வந்து 6 சிக்மா லெவலுக்கு நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது சரியா நம்மளோட ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க 70 டைம்ஸ் இம்ப்ரூவ். ஓகேவா, சோ நம்ம ஒரு சிக்மா லெவலுக்கும் நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டே வரும்போது நம்மளோட ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும்போது சரியா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது பாருங்க. ஓகேவா, எப்படி மல்டிபிள் இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேவா, மல்டிபிள் ஃபோல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. சரியா, சோ இது 6 சிக்மாவோட ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸ் இது. சரியா, எதுக்காக 6 சிக்மா போறோம் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு சிக்மா லெவலையும் நம்ம தாண்டி வரும்போது அப்படிங்கிறது இந்த கிராஃப் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுதான் 6 சிக்மாவோட இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக நம்ம 6 சிக்மா போகணும். ஓகேவா, சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரைட்டா 6 சிக்மானா என்ன, தட் மீன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு சிக்மா லெவலுக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் டெஃபெக்டிவ்ஸ், ப்ராசஸ் கேப்பபிலிட்டினா என்ன, ப்ராசஸ் மீன் சென்டர்ல இருக்கும்போது நம்பர் ஆஃப் டெஃபெக்டிவ்ஸ் எப்படி இருக்கும், ப்ராசஸ் மீன் ஸ்கியூவா இருக்கும்போது நம்பர் ஆஃப் டெஃபெக்டிவ்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட ஒரு சிக்மா லெவல்லையும் நம்மளோட காம்படிட்டிவ் பொசிஷன் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சிக்மா லெவலுக்கு மாறும்போது நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நம்ம ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து 6 சிக்மா மெத்தடாலஜி. ஓகே, 6 சிக்மானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட், அதை பத்தி படிச்சிட்டோம். பட் நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராசஸ்ல 6 சிக்மா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஓகேவா, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பார்ட்ல பார்க்க போறோம். ஓகேவா, அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜிக்கு பேரு டிமைக் மெத்தடாலஜி ஆர் டிமைக் ப்ராசஸ். ஓகேவா, டிமைக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். ஓகேவா, திஸ் இஸ் a 5-step methodology but it is a cyclic. ஓகேவா, இதுல வந்து this is not a single step single time process. ஓகேவா, 6 சிக்மா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகேவா, each cycle contains 5 steps. ஓகேவா, டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். ஓகேவா, இந்த 6 சிக்மா மெத்தடாலஜி அதாவது டிமைக் மெத்தடாலஜில இருக்கிற 5 ஸ்டெப்லயும் என்னென்ன வேலைகள் செய்வாங்க, ஒரு ஸ்டெப்ல என்னென்ன ஆக்டிவிட்டி செய்வாங்க, அதுல என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா, இதுதான் அந்த டிமைக் சைக்கிள். சோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஸ்டெப். ஓகேவா, இந்த டிஃபைன் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா, அதாவது 6 சிக்மா ஸ்டார்ட் பண்றதுக்கான முக்கியமான ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா, ஸ்டார்ட் பண்றதுக்கான முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அதுல யூஸ் பண்ற குவாலிட்டி டூல்ஸை வந்து இந்த டிஃபைன் ஸ்டெப்ல தெளிவா டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, என்னென்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை த ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட் எடுத்து எந்த ஏரியால இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தேவைப்படுது, எந்த ப்ராசஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டீம்ல யார் யார் இருப்பாங்க, அவங்களோட ரோல் என்னங்கிறது கீழே பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அந்த டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தேவையான ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணி 6 சிக்மா ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த டீமுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நம்ம வந்து டீம் லீடர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம்.
இல்ல 6 சிக்மால கொஞ்சம் பேர் வித்தியாசமா இருப்பாங்க. சாம்பியன், ஸ்பான்சர், ஓனர் அப்படிங்கிற மாதிரி. ஓனர் இஸ் நாட் கம்பெனிஸ் ஓனர், இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஓனர். ஓகேவா? சோ அவங்க டீம் மெம்பர்ஸ் யாரு, என்ன ப்ராஜெக்ட்ல 6 சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, எந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த ப்ராசஸ்ல மேனுஃபேக்சர் பண்ற காம்பவுண்டுக்கு கஸ்டமரோட ஸ்பெசிபிகேஷன் என்ன. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் அசம்பிளி லைன்னா அந்த கார் அசம்பிளி லைன்ல என்ன வெளியே ஒரு கார் தான் வெளியே வரும். அந்த காருக்கு கஸ்டமர் கொடுத்த ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன. ஓகேவா? ஒரு டேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னா அந்த டேர்னிங் ப்ராசஸ்ல கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் என்ன. ஓகேவா? சோ அந்த ப்ராசஸ்க்கான கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் என்ன, அதுல குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்ன. ஓகேவா? அப்படிங்கிறது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனாவும் அதோட மூடியும் தயாரிக்கிறீங்க அப்படின்னா பேனாவும் மூடியும் வந்துக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கலாம். அதோட லென்த், சரியா, அதோட கலரு, அதோட ஸ்டைலிஷ் லுக்கு, அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். பட் பேனாவுக்கு மூடி சேர்ந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் என்ன, அது ரெண்டும் கரெக்டா ஃபிட் ஆகும். ஓகே, கரெக்டா க்ளோஸ் ஆகணும். மூடி ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, மூடி ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது, கரெக்டான ஃபிட்டா இருக்கும். அப்போ அந்த பேனாவுக்கு மூடிக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. பட் அந்த ரெண்டும் சேர்ற அந்த மேட் ஆகிற ஒரு விஷயத்துக்கு என்ன முக்கியமான குவாலிட்டி கிரிட்டிக்கல் பேராமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிட் தான். ஓகேவா? அந்த ஃபிட் கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுக்கும் கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? அந்த பேராமீட்டர்ஸ் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அதை தான் முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த ப்ராசஸ்ல என்ன ப்ராப்ளம், ஓகேவா, ஏன் குவாலிட்டி இஷ்யூஸ் வருது அப்படிங்கறத முடிவு பண்ணணும். ஓகே, ப்ராப்ளம் டெஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளோட கோல் என்ன, இதை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போறோம், ஓகேவா, எப்படி எல்லாம் பண்ண போறோம், அதன் மூலமா நமக்கு நம்ம 6 சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிக்கணும். டிஃபைன் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க யார் யார். ஓகேவா? அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ராசஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க, அந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றவங்க, அந்த ப்ராசஸோட பெனிஃபிட்ட அந்த 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 ப்ராசஸ் மூலமா மார்க்கெட் பண்ற காம்பவுண்ட யூஸ் பண்ண போறவங்க, அந்த ப்ராசஸ்க்கு இன்புட்டை சப்ளை பண்றவங்க, ஓகேவா, அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க, அந்த ப்ராசஸ்ல 6 சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஓகேவா? அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்க கூட பேசணும். ஓகேவா? தென் ரிசோர்ஸ் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் அந்த 6 சிக்மா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் ரிசோர்ஸ் வேணும், ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ் வேணும், டைம் வேணும், மணி வேணும். ஓகேவா? சோ மெட்டீரியலிஸ்டிக் ரிசோர்சஸ் வேணும். ஆல்சோ இந்த மாதிரி என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் தேவைப்படும், எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது முன்னாடி டிஃபைன் பண்ணிக்கணும். மேப் த ப்ராசஸ். நான் பண்ண போற ப்ராசஸ மேப் பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங்னா டிசைன். ஓகேவா? தென் டிசைன் ரிவ்யூ. ஓகேவா? தென் டிசைன் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பைலட் மேனுஃபேக்சரிங், தென் மேனுஃபேக்சரிங் வேலிடேஷன், தென் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங், தென் இன்ஸ்பெக்ஷன், தென் பேக்கிங், தென் ஷிப்பிங், தென் எண்ட் யூசிங், தென் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸோட ஸ்டெப்ஸை மேப் பண்ணும். ஓகே, மேப் பண்றது மூலமா தான் அதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, யார் யார் இன்வால்வ் ஆகுறாங்க, எங்கெங்க முக்கியமான கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது, ஓகேவா, எங்கெங்க நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டெவலப் ப்ராஜெக்ட் பிளான். ஓகேவா? நம்ம 6 சிக்மா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஓகேவா, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற தெளிவான பிளான். ஓகேவா? யார் யார் ரெஸ்பான்சிபிள், எப்பக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பிளானை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம டிஃபைன் ஃபேஸ்லயே செஞ்சிடணும். ஓகேவா? இதுக்கு நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன டூல், வாட் இஸ் வாட் மட்டும் பார்க்கணும். ஓகே, ப்ராஜெக்ட் சார்ட்டர், ப்ராஜெக்ட் பிளான், எஃபர்ட் ஆர் இம்பாக்ட் அனாலிசிஸ். ஓகே, அந்த ப்ராசஸ் மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? தட் மீன்ஸ் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கும் நமக்கு வர பெனிஃபிட்டுக்கு என்ன சம்பந்தம், ஓகே, சம்பந்தம் இருக்கா, இல்ல வந்து ஏணி வச்சா கூட எட்டாதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, அதன் மூலமா தான் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாமா வேணாமானே முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் ப்ராசஸ் மேப்பிங், ட்ரீ டயக்ராம், இதெல்லாம் வந்து இந்த டிஃபைன் ஃபேஸ்ல யூஸ் பண்ற டூல்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் மெஷர்மெண்ட் ஃபேஸ் ஆர் மெஷர் ஃபேஸ். ஓகேவா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து முக்கியமான பேராமீட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கான டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்னிங் ப்ராசஸ்னா அது முக்கியமான பேராமீட்டர் என்னது, டயாமீட்டர் அப்படிங்கறத டிஃபைன் ஃபேஸ்ல அனலைஸ் பண்ணிடுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறது மெஷர் பண்றது வந்து இந்த மெஷர் ஃபேஸ். ஒரு காம்பவுண்ட் எடுத்து டயாமீட்டர் மெஷர் பண்றது வந்து இந்த மெஷர் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, என்னென்ன முக்கியமான பேராமீட்டரோ இல்ல என்னென்ன தேவையான பேராமீட்டரோ எல்லா பேராமீட்டருக்கும் அந்த மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றது தான் இந்த ஃபேஸோட வேலை. ஓகேவா? ரைட். சோ டிட்டர்மைன் த ப்ராஜெக்ட் கிரிட்டிக்கல் எக்ஸ் அண்ட் ஒய்ஸ். ஓகேவா? ப்ராஜெக்ட் கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் என்னங்கிறத முடிவு பண்ணும். அதோட ஆபரேஷனல் டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? ஒன்னொன்னும் எப்படி மேனுஃபேக்சர் ஆகி வருது, ஓகேவா, அந்த அந்த கிரிட்டிக்கல் குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆபரேஷனல் டெஃபினிஷன்ஸ் நமக்கு தெரியணும்.
எஸ்டாப்ளிஷ் த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா, நம்ம ஆக்சுவலா அந்த பேராமீட்டரோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும், ஓகேவா, அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டர்னா 10, 10.05, 9.595, ஓகேவா, அப்படிங்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் நம்ம எங்க ரீச் ஆகும் அப்படிங்கறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா, தென் அந்த காம்போனன்ட்னா அந்த டயாமீட்டர் மெஷர் பண்றோமா, இல்ல வந்து லென்த் பிரெத், ஓகேவா, அந்த மாதிரி என்ன மெஷர் பண்ணுமோ அதை மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டெம்பரேச்சரா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம், வால்யூமா இருக்கலாம், டென்சிட்டியா இருக்கலாம், ஓகேவா, என்ன ப்ராசஸ் நம்ம பண்றோமோ அதை பொறுத்து ஓகே மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சாம்பிளிங் எப்படி எடுக்க போறோம், எல்லாத்தையும் எடுத்து மெஷர் பண்ண போறோமா, இல்ல ஒரு லாட்டுக்கு 10-15 எடுக்க போறோமா, இந்த மாதிரி எப்படி எடுத்து சாம்பிளிங் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறதையும் முடிவு பண்ணி வச்சுக்கணும். தென் வேலிடேட் த மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம மெஷர் பண்றது கரெக்டா, நம்ம எக்யூப்மெண்ட் எல்லாமே வெல் கேலிபிரேட்டடா இருக்குதா, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டா இருந்தா தான் எடுக்கிற வேல்யூ கரெக்டா வரும். ஓகேவா, சோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, தென் டிட்டர்மைன் த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அண்ட் பேஸ்லைன். ஓகேவா, இதெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுக்கிறது மூலமா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் ஆக்சுவலா கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி கால்குலேட் பண்ணிருக்கோம்ல, ப்ராசஸ் வித் பை சாரி டிசைன் வித் பை ப்ராசஸ் வித் upper specification limit minus lower specification limit divided by upper control limit minus lower control limit. So இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணி ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த பேஸ் லைன், வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெஷர் பேஸ்ல இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிக்வயர்டு டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ஓகேவா, அதன் மூலமா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பேஸ் லைன் ரெஃபரன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் வந்து இந்த மெஷர் பேஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். இதுல நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட். ஓகேவா, குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட் நம்ம எக்ஸாம்பிள் படிப்போம். மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வெல் கேலிபிரேட்டடா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா, அதுல வர்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத பாக்குறது. செக் ஷீட் முன்னாடியே பார்த்துருக்கோம், ஓல்டு குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸே பார்த்துருக்கோம். தென் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த பேஸ்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அனலைஸ் பேஸ். ஓகேவா, அனலைஸ் பேஸ் அப்படிங்கிறது இந்த மெஷர் பேஸ்ல கலெக்ட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதா வந்து அனலைஸ் பேஸ். ஓகேவா, அதுக்கு நம்ம சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரைட், இதுதான் இந்த இதுல கோர் ஆக்டிவிட்டி. ஓகேவா, இதுல என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யறாங்கன்னு பாருங்க. பெஞ்ச் மார்க் த ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட். ஓகேவா, நம்ம கம்பெனிலயோ இல்ல வந்து வேற கம்பெனிலயோ நம்ம மேனுஃபேக்சர் ஆகி மார்க்கெட் ஆகிற பெஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் எடுத்து நம்ம ப்ராடக்ட் நம்ம ப்ராசஸ் கூட பெஞ்ச் மார்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அதன் மூலமா பெர்ஃபார்மன்ஸ் கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, கேப்ங்கிறது தான் நம்மளோட ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா, அதை தான் இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, எஸ்டாப்ளிஷ் த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் யூசிங் த டேட்டா. தட் மீன்ஸ் என்னன்னா, வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் ஆர் த காசஸ் ஃபார் த ப்ராப்ளம். ஓகேவா, காஸ் அண்ட் எஃபர்ட் டயக்ராம் பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த காசுக்கும் எஃபர்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் ஒரு டேட்டாக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அந்த ப்ராசஸ் மேப் எல்லா இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்லயும் நம்ம ப்ராசஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டேஜஸ்லயும் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சால் மட்டுமே நம்மளால ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காஸ் அண்ட் எஃபர்ட் டயக்ராம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, தேர் வில் பி எஃபர்ட். ஓகேவா, அது ஒரு ஃபிஷ் போன் மாதிரி இருக்கும். அந்த ஃபிஷ் போனோட மவுத்துல வந்து நம்ம எஃபர்ட்டை வந்து எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சிருக்கோம். அதோட அந்த போன்ஸ்ல வந்து அந்த பிரான்சஸ்ல வந்து மெயின் காசஸ், அப்புறம் சப் பிரான்ச் வந்து சப் காசஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். தென் அந்த காசுக்கும் எஃபர்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிச்சு வாட் ஆர் த மேஜர் காசஸ் ஃபார் த ப்ராப்ளம். ஓகே, அப்படிங்கறத எதர் காஸ் அண்ட் எஃபர்ட் டயக்ராம் மூலமாவும் கண்டுபிடிக்கலாம், அல்லது பாரிட்டோ டயக்ராம் மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் ஸ்டேஜஸ்லயும் வந்து இருக்கிற டேட்டாவுக்குரிய ரிலேஷன்ஷிப்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமா வாட் இஸ் த மேஜர் ஆர் ரூட் காஸ் ஃபார் த ப்ராப்ளம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் வந்து இந்த அனலைஸ் பேஸோட வேலை. சரியா, இதுல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், காஸ் அண்ட் எஃபர்ட் டயக்ராம், ஹிஸ்டோகிராம், பார் சார்ட். சரியா, ஹிஸ்டோகிராம் டயக்ராம், பார் சார்ட் பண்ணணும். தென் பாரிட்டோ டயக்ராம், ரன் சார்ட், ஸ்கேட்டர் கிராஃப் எதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்றது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கோரிலேட் ஆகுது, இந்த காஸ் இந்த எஃபெக்ட்டுக்கு முக்கியமான காரணமா இல்லையா, அதுக்கு ரெண்டுக்கு காரிலேஷன் எப்படி இருக்கு. ஸ்ட்ராங் காரிலேஷனா இருந்துச்சுன்னா இந்த காரணத்தினால இந்த பிரச்சனை வருது, வீக் காரிலேஷனா இருந்தா இந்த பிரச்சனைக்கு இந்த காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அந்த ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணாதான் அல்டிமேட்லி வி கேன் டிட்டர்மைன் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகேவா,
அதுதான் வந்து இந்த அனலைஸ் ஃபேஸோட வேலை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இம்ப்ரூவ். ஓகேவா? இம்ப்ரூவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே அனலைஸ் ஃபேஸ் என்ன பண்ணிருக்கோம், ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதுதான் இம்ப்ரூவ் ஃபேஸோட வேலை. சரியா? அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு we have to implement the solution methodology. ஓகேவா? சொல்யூஷன்னா ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குமா? இல்ல, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டீம் மெம்பர்ஸ்ல உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி they will identify alternate solution methodologies. ஓகேவா? they will develop the solution alternatives. ஓகேவா? ஒரு சொல்யூஷன் ஆல்டர்னேட்டிவ்லயும் there will be some risk associated with it. ஓகேவா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால என்னென்ன ரிஸ்க் எல்லாம் வரும், அப்படி ரிஸ்க் இருந்தாலும் அந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நமக்கு பெனிஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்ப ரிஸ்க்குக்கும் பெனிஃபிட்டுக்குமான கம்பேரிசன் பார்ப்பாங்க. ஓகேவா? சில ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க், ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் சில சொல்யூஷன், பட் அதுல வர பெனிஃபிட்டும் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், பேங்க்ல எஸ்பிஐ அக்கௌண்ட்ல போட்டுச்சு, எஃப்டில போட்டுச்சு. எஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப். ஓகேவா? பட் அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6% தாண்டாது, மேக்ஸிமம் 7 ஒரு சில இடங்கள்ல வரும். பட் இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகேவா? மார்க்கெட் ரிஸ்க் பொறுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் ஜாஸ்தி, பட் அதுல வர்ற ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 15%, 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இதுலயும். ஓகேவா? எந்த ஒரு சொல்யூஷன் மெத்தடாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதும் அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, அது மூலமா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஸோ ரிஸ்க் அதிகமா இருக்கு, பட் பெனிஃபிட்டும் அதிகமா இருக்கு, அந்த ரிஸ்க் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்யூஷனை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த செலக்ட் பண்ண சொல்யூஷனை ஒரு ஒரு சின்ன ஏரியால இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. சும்மா ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரையல். ஓகேவா? பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ட்ரையல். ஓகேவா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதுல வர்ற ரிசல்ட்டை பார்ப்பாங்க. ஓகேவா? ரிசல்ட் ஓகே, ஓகேவா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வருது அப்படின்னா தட் மீன்ஸ் த சொல்யூஷன் இஸ் வேலிடேட்டட். ஓகே, நம்ம அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகுது. தென் they will implement the solution in the entire area. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷனோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வேரியேஷன் அதிகமா இருந்திருக்கலாம், கொஞ்சம் வேரியேஷன் குறைஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி அந்த சொல்யூஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது டேட்டா வச்சு தான் சொல்ல முடியும். எதையுமே வந்து யூகத்துல சொல்ல மாட்டாங்க. எவ்ரிதிங் தேர் இன் டேட்டா. ஓகேவா? சோ இதுதான் வந்து இம்ப்ரூவ் ஃபேஸ், சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட எஃபெக்டிவ்னஸ் செக் பண்றது. ஓகேவா? சோ இதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பிரெயின் ஸ்டார்மிங், ஓகேவா, ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஃபேஸ் இஸ் கண்ட்ரோல் ஃபேஸ். ஓகேவா? கண்ட்ரோல் ஃபேஸ் அப்படிங்கிறது இதோட சக்சஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் 4 ஃபேசஸ். இதுக்கு முன்னாடி 4 ஃபேஸ் நல்லா பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம கண்ட்ரோல் ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப வந்து ஒரு தடவை நம்ம வந்து ரிசல்ட் நல்லா எடுத்துட்டோம், பட் இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணணும். ஓகேவா? இது அப்படியே வந்து தக்க வச்சுக்கணும் இந்த ரிசல்ட், நல்ல ரிசல்ட். அதுக்கு we have to establish some control methods. ஓகேவா? எந்த இடத்துலயும் நம்மளோட ப்ராசஸ் நம்ம கண்ட்ரோல் விட்டு விலகி போயிடக்கூடாது. செக் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? எதர் டிசைன்லயே மாத்தி இருக்கலாம், ப்ராசஸை டிசைன் பண்ணும் போதே, அல்ல ப்ராடக்டை டிசைன் பண்ணும் போதே டிசைன் சேஞ்சஸே கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? அல்லது அங்கங்க சில மெஷர்மெண்ட்ஸ், ஓகே, ஆன்லைன் மெஷர்மெண்ட்ஸோ இல்ல ஆஃப்லைன் செக்கிங்கோ வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எந்த இடத்துல ப்ராசஸ் விலகி போகாம பாத்துக்கிறது, ஓகேவா, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? சோ என்னென்ன கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கறத முதல்ல டிசைட் பண்ணி அதை வந்து சின்னதா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அத கண்ட்ரோல் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது, ப்ராசஸ் கரெக்டா போகுது அப்படிங்கறத என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் they will develop the transfer plan. transfer planங்கிறது அந்த சின்ன ப்ராஜெக்ட்ல, பைலட் ப்ராஜெக்ட்ல இருந்து மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு அதை எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது. அப்புறம் அதை மெயின் ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, ஓகேவா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணோம். அப்புறம் அந்த ரிசல்ட்டை டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இந்த டிமைக் மெத்தடாலஜி இருக்கிற 5 phases: டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். ஓகே, அந்த கண்ட்ரோல் இருக்கிற கண்ட்ரோல் ஃபேஸ் யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், டிசைன் சேஞ்சஸ், ஓகேவா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்ஷன் பிளான், இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் ஃபேஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டிமைக் மெத்தடாலஜி ஆர் சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி. ஓகேவா? இப்போ இந்த 5 ஃபேஸை இங்க நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தோம், இங்க அதை பிக்டோரியலா சொல்லியிருக்காங்க. அதே கண்டென்ட் தான், பட் பிக்டோரியலா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிக்ஸ் சிக்மா ஆர்கனைசேஷன். தட் மீன்ஸ் சிக்ஸ் சிக்மா டீம்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? சிக்ஸ் சிக்மா டீம்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு குவாலிட்டி கவுன்சில், ஒரு அபெக்ஸ் கவுன்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஸ்பான்சர் அண்ட் சாம்பியன் இருப்பாங்க. தென் அவங்களுக்கு கீழே மாஸ்டர் பிளாக் பெல்ட்,
அவருக்கு கீழே பிளாக் பெல்ட், அவருக்கு கீழே கிரீன் பெல்ட், அவருக்கு கீழே டீம் மெம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சிக்ஸ் சிக்மா மெம்பர்ஸ் டீம் மெம்பர்ஸுக்கு பேர் கொடுப்பாங்க. ஓகேவா? லீடர், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்லாம் பேர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் சாம்பியன், ஸ்பான்சர், ஓகேவா, குவாலிட்டி கவுன்சில், மாஸ்டர் பிளாக் பெல்ட், கிரீன் பெல்ட், ஓகேவா, அப்புறம் எல்லாத்துக்கும் எழுதுறவங்க டீம் மெம்பர்ஸ். ஸோ இப்படிதான் சிக்ஸ் சிக்மா டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பேர். ஓகேவா? இப்ப இவங்க ஒருத்தரும் யாரு இந்த குவாலிட்டி கவுன்சில் இருக்கலாம், யாரு மாஸ்டர் பிளாக் பெல்ட்டா இருக்கலாம், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கணும். ஓகேவா? இந்த குவாலிட்டி கவுன்சில் ஆர் அபெக்ஸ் கவுன்சில் இதுதான் டாப் மோஸ்ட் லெவல் இன் சிக்ஸ் சிக்மா டீம். ஓகேவா? இதுல யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட், அப்புறம் அந்த குவாலிட்டி கவுன்சிலோட சேர்மனா யார் இருப்பாங்கன்னா சிஇஓ அல்லது எம்டி இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த சிக்ஸ் சிக்மா ஆக்டிவிட்டியும் வந்து மானிட்டர் பண்றதுதான் வந்து இந்த குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. ஓகேவா? சோ இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுல இருந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுது, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்யூஷன் மெத்தடாலஜிஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வருதா அப்படின்னு ஒட்டுமொத்த சிக்ஸ் சிக்மா ஆக்டிவிட்டியும் வந்து இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த குவாலிட்டி கவுன்சில் ஆர் அபெக்ஸ் கவுன்சிலோட வேலை. ஓகேவா? இதுல ஃபங்க்ஷனல் ஹெட்ஸும் சிஇஓ ஆர் எம்டி இருப்பாங்க. ஓகேவா? ஸ்பான்சர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வந்து இந்த குவாலிட்டி கவுன்சிலுக்கு கீழே இருக்கிற ஒருத்தர். ஓகேவா? இவரோட வேலை என்னன்னா வந்து he sponsors the project. That means இந்த சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான ரிசோர்சஸ், அதாவது மணி, டைம், ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ், இதெல்லாம் வந்து குவாலிட்டி கவுன்சில்ல பேசி வாங்கி தர்றது தான் வந்து அந்த ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இந்த சிக்ஸ் சிக்மா டீம்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதா வந்து இந்த ஸ்பான்சரோட வேலை. ஆல்சோ இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அப்பப்போ அந்த டே டு டே சிக்ஸ் சிக்மா ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் வந்து ரிவ்யூ பண்ணுவார். ஓகே, அதோட ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்றதும் இந்த ஸ்பான்சரோட வேலை தான். தென் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா இவங்கதான் அந்த சிக்ஸ் சிக்மா டீமோட ஓனர்ஸ். ஓகேவா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இல்ல ஒரு பிசினஸ் யூனிட்டோட ஹெட், இவங்க தான் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிக்ஸ் சிக்மா டீமுக்கான விஷன் என்ன, ஓகேவா, அவங்க எதை நோக்கி போகணும், ஓகேவா, அவங்க எடுக்கிற முக்கியமான பிசினஸ் முடிவுகள், ஓகேவா, அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பிக்ஸ் பண்ணக்கூடியவர் இந்த சாம்பியன் தான். இஸ் அ லீடர் ஃபார் த சிக்ஸ் சிக்மா ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? இவர் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டோட பார்ட்டா இல்லாம இருக்கலாம், பட் அப்பப்போ இவர் வந்து அந்த டீமை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேவா? முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு, ஓகேவா, ரைட், முக்கியமான இடத்துல ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த சாம்பியன் தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பிளாக் பெல்ட். ஓகே, மாஸ்டர் பிளாக் பெல்ட் அப்படிங்கிறவர் யாருன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் ஹெட், ஒரு சீஃப் இன்ஜினியர், அந்த மாதிரி ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு டிமைக் மெத்தடாலஜி இருக்கும். அதுல வேரியஸ் டூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட எல்லா டூல்ஸ், டெக்னிக்ஸ், அந்த மெத்தடாலஜி எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் தான் வந்து இந்த மாஸ்டர் பிளாக் பெல்ட். ஓகேவா? இவரோட முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இவருக்கு கீழே இருக்கிற பிளாக் பெல்ட்ஸை வந்து ட்ரைனிங் கொடுக்குறது. ஓகேவா? சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்டேஷன்ல கோச் பண்றது இந்த மாஸ்டர் பெல்ட் பிளாக் பெல்ட்டோட வேலை. ஆல்சோ இவரு ப்ராஜெக்ட் ரிவ்யூலையும் கலந்துக்குவார். ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டையும் அப்பப்ப ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ரிவ்யூ பண்றதுல வந்து முக்கியமான ஒருத்தரா வந்து இந்த மாஸ்டர் பிளாக் பெல்ட் தான் இருப்பாரு. ஓகேவா? அப்பப்போ எல்லா சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டையும் ரிவ்யூ பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. பிளாக் பெல்ட் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த பர்டிகுலர் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டுக்கானவர். ஓகேவா? அந்த பர்டிகுலர் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டோட லீடர் தான் வந்து இந்த பிளாக் பெல்ட் வச்சுக்கோங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைடு சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜிஸ்ட். ஓகேவா? சோ சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி டூல்ஸ் இதுலயும் வந்து இவருக்கும் வந்து எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். பட் ஹி வில் ஆல்வேஸ் டேக் த ஹெல்ப் ஃப்ரம் மாஸ்டர் பிளாக் பெல்ட். ஓகேவா? மாஸ்டர் பிளாக் பெல்ட் வில் ட்ரெயின் த பிளாக் பெல்ட்ஸ். ஓகேவா? அண்ட் வில் சர்டிஃபை தம். ஓகேவா? இவர் தான் வந்து அந்த பர்டிகுலர் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட், ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ரைட். சோ இவர் பாத்தீங்கன்னா அந்த டிமைக் மெத்தடாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுக்கும் இவர் தான் ரெஸ்பான்சிபிள். அப்பப்போ இந்த இவரோட ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ வந்து மாஸ்டர் பிளாக் பெல்ட்டுக்கும் மேல இருக்கிற சாம்பியன்ஸுக்கு, ஓகேவா, குவாலிட்டி கவுன்சிலுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறது, ஓவரால் ரிசல்ட்டை இவங்களுக்கு எல்லாம் கம்யூனிகேட் பண்றதும் இந்த பிளாக் பெல்ட்டோட வேலை தான். சரியா? இதுக்கு கீழே வந்து கிரீன் பெல்ட்ஸ் இருப்பாங்க. இந்த கிரீன் பெல்ட்ஸ் யாரு அப்படின்னா வந்து இவங்களும் பிளாக் பெல்ட் மாதிரி ஒரு சர்டிஃபைடு சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்டர்ஸ் தான். பட் இவங்க வந்து ஃபுல் டைமா அந்த ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகேவா? இவங்களோட நார்மல் ஜாப்ல ஒரு அடிஷனல் ஜாபா இந்த சிக்ஸ் சிக்மா ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சேர்ந்துப்பாங்க. ஓகேவா? தென் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க.
ஓகே, எந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அந்த ப்ராசஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ஃப்ரெஷர்ஸ், சிக்ஸ் சிக்மாக்கு இவங்க ஃப்ரெஷர்ஸ், அந்த ப்ராசஸ் பத்தி நான் நாலேஜ் இருக்கும், பட் சிக்ஸ் சிக்மா நாலேஜ் இருக்காது. இவங்கள வந்து இந்த கிரீன் பெல்ட்ஸ், பிளாக் பெல்ட், மாஸ்டர் பிளாக் பெல்ட் இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி அந்த சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் அந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ப்ராசஸ் நாலேஜ் இருக்கும். அதனால அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணி சிக்ஸ் சிக்மால ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராசஸ் சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இவங்க வந்து டே டு டே சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது இவங்களோட வேலை. கிரீன் பெல்ட்டுக்கு அசிஸ்ட் பண்றது இவங்களோட வேலை. சரியா? சோ இதுதான் சிக்ஸ் சிக்மா டீம்ல, சிக்ஸ் சிக்மா ஆர்கனைசேஷன்ல யார் யார் இருப்பாங்க, அவங்க அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபைனலா அட்வான்டேஜஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்மா. ஓகேவா? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம சிக்ஸ் சிக்மா மூலமா ப்ராசஸ் வேரியேஷன்ஸை குறைக்கிறோம், டிஃபெக்ட்ஸை குறைக்கிறோம். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆனாலே நம்மளால வந்து கஸ்டமர் ரிக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதன் மூலமா நம்மளால வந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேவா? தென் இம்ப்ரூவ்டு குவாலிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்டு. ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி, எஃபிஷியன்சி, ப்ராஃபிட்டபிலிட்டி இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? பை ரெடியூசிங் த வேஸ்ட் அண்ட் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ வேஸ்ட் அண்ட் டிஃபெக்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சிக்ஸ் சிக்மா போகும்போது நமக்கு வந்து வெறும் 3.4 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் மட்டும் தான் இருக்கும் டிஃபெக்ட்ஸ். ஸோ அதன் மூலமா டிஃபெக்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் வேரியேஷன் ரிடக்ஷன். ஓகே, ப்ராசஸ் வேரியேஷன், ப்ராசஸ் ரொம்ப டைட்டன் ஆயிருது, அதன் மூலமா வேரியேஷன் குறைக்கிறது நம்ம. ஓகே, அதன் மூலமா லாஸை குறைக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் ஃபைனான்சியல் சேவிங் த்ரூ காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் காஸ்ட் அவாய்டன்ஸ். ஓகேவா? சோ இந்த மூலமா இப்படி டிஃபெக்ட்ஸ் குறைக்கிறது மூலமா, வேரியேஷன் குறைக்கிறது மூலமா நம்மளால வந்து குவாலிட்டி லாஸை குறைக்க முடியும். ஓகேவா? வேஸ்ட் குறைக்க முடியும். அதன் மூலமா we can save the cost and improve the product quality, efficiency and profitability. ஓகேவா? மூணாவது பெனிஃபிட் வந்து கிரியேஷன் ஆஃப் செல்ஃப் சஸ்டெய்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு நாமே ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி ஃபோக்கஸ்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை வந்து நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். எப்படி? நம்மளே வந்து ஒரு சிக்ஸ் சிக்மா டீமை ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு ரோல் என்ன, அவங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம வந்து பெர்ஃபெக்டா கொடுத்துடணும். ஓகேவா? அவங்களுக்கு தேவையான மணி, ட்ரைனிங், ஓகேவா, டைம், ஓகேவா, எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவா கொடுத்து அவங்களை எம்பவர் பண்றதுனால நம்ம வந்து வெளியே யாருக்கிட்டையும் போய் ஒரு கன்சல்டன்சியை தேடி நம்ம போக வேண்டியது இல்லை நம்மளோட சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? அப்புறம் சிக்ஸ் சிக்மா இஸ் கம்ப்ளீட்லி டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. அதனால கட்டாயம் அந்த டூ சைடட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதன் மூலமா நம்மளால வந்து ஒரு நமக்கு தேவையான உள்கட்டமைப்பை நம்மளாலே வந்து ஒரு ஏற்படுத்திக்க முடியும் சிக்ஸ் சிக்மாவை பொறுத்த வரைக்கும். தென் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, சிக்ஸ் சிக்மா ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் சைக்கிள் நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடும். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ட்ரைனிங் மெட்டீரியல்லாம் என்ன லாங்குவேஜ்ல இருக்கணுங்கிறது முதற்கொண்டு நம்ம எந்த இடத்துல எந்த டூல் சிக்ஸ் சிக்மா டூல் யூஸ் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், அந்த டிமைட் மெத்தடாலஜி இப்படித்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இப்படிதான் ப்ரொசீஜர், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரைட்? நம்ம இதை நோக்கி தான் போறோம், இந்த மாதிரி சொல்யூஷன் தான் நம்ம வந்து தேடி போறோம், இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து இப்ப இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடும். ஓகேவா? ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து சிக்ஸ் சிக்மாவோட பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது. ஓகேவா? நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளே டெவலப் பண்ணிக்கிறது, எல்லா விஷயத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது. ஓகேவா? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இம்ப்ரூவ் பண்றது. இதெல்லாம் வந்து சிக்ஸ் சிக்மாவோட பெனிஃபிட்ஸ். ஸ்கோப் ஆஃப் சிக்ஸ் சிக்மான்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னதுதான். நம்ம வந்து இது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு பிசினஸ் செக்டர்லயுமே நம்ம வந்து இந்த சிக்ஸ் சிக்மா பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த 5 பேஸ நம்ம கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரியா? டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டெஃபினிஷன், ஓகேவா, டேட்டா கலெக்ட், டீம் ஃபார்மேஷன், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன், கண்ட்ரோல் மெத்தடாலஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுதான் வந்து அந்த 5 பேஸ். ஓகேவா? இதை நம்ம எந்த பிசினஸ்ல வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது எய்தர் ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், ஓகேவா, அல்லது வந்து ஹெல்த் கேரா இருக்கட்டும், அல்லது வந்து எஜுகேஷனல் செக்டரா இருக்கட்டும், ஐடி செக்டரா இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸ் செக்டருக்கும் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கும் நம்ம வந்து சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த செக்டர்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் எண்ட்லெஸ். ஓகேவா? இட்ஸ் ஸ்கோப் இஸ் எண்ட்லெஸ். எங்க வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த லெக்சர்ல சிக்ஸ் சிக்மானா என்ன, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, ஒரு லெவலுக்குரிய டிஃபெக்டிவ் லெவல்ஸ் என்னென்ன, ஓகேவா, அது ப்ராசஸ் மீன் சென்டரா இருந்தா எப்படி இருக்கும், ப்ராசஸ் மீன் ஸ்கியூடா இருந்தா எப்படி இருக்கும், அந்த சிக்ஸ் சிக்மா லெவலுக்கும் நம்மளோட காம்படிட்டிவ் பொசிஷனுக்கு என்ன சம்பந்தம், நம்ம ஒரு சிக்ஸ் சிக்மா லெவல்லயும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, சிக்ஸ் சிக்மால
இருக்கிற அந்த டிமைக் மெத்தடாலஜி சிக்ஸ் சிக்மா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், டிமைக் மெத்தடாலஜி மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். டிமைக் மெத்தடாலஜி இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் என்னென்ன, ஒரு ஃபேஸ்லயும் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, அதுல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்னென்ன, சிக்ஸ் சிக்மாவோட சிக்ஸ் சிக்மா ஆர்கனைசேஷன், சிக்ஸ் சிக்மா டீம்ல யார் யார் இருப்பாங்க, ஒருத்தரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சிக்ஸ் சிக்மாவோட ஸ்கோப் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த லெக்சர்ல பார்த்துட்டோம். நம்ம அடுத்த லெக்சர்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.